இது ஒரு வாத்தோட கதை. அது ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தது. பக்கத்து பட்டணத்துல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. நான் திருவிழாவுக்கு போக போறேன். அங்க போய் நல்லா விளையாட போறேன். நிறைய ஊஞ்சல் எல்லாம் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நான் திருவிழாக்கு போய் நிறைய சாப்பிடுவேன். அவங்க திருவிழாக்கு போறத வாத்து பார்த்தான். அவங்களோட சேர்ந்து போலான்னு அது நினைச்சிடுச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் திருவிழாக்கு கூட கூட்டிட்டு போவாங்களான்னு நான் இவங்கள கேட்க போறேன். அப்படின்னா எனக்கும் போகலாம் இல்லையா? நண்பர்களே, நீங்க என்னையும் திருவிழாக்கு கூட கூட்டிட்டு போவீங்களா? ஓ மூஞ்ச நீ பாத்தியா? எவ்வளவு அசிங்கமா இருக்கு. என்ன பாத்தியா? நான் எவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டிருக்கேன். உன்னை கூட்டிட்டு போனா எல்லாரும் எங்களை கேலி பண்ணுவாங்க. நீ அங்க வந்து என்னதான் பண்ண போற? உன்னால என்ன மாதிரி அங்க குதிக்கவும் முடியாது. உனக்கு என்ன மாதிரி வேகமா ஓட முடியாது. உன்னால என்ன போல டான்ஸ் பண்ண முடியாது. நீங்க வாங்க, இத கூட்டிட்டு போனா நமக்கு தான் லேட் ஆயிடும். சீக்கிரமா வாங்க, நம்ம போலாம். வாங்க வாங்க வாங்க. அங்க போய் நிறைய விளையாடலாம். சீக்கிரம் வாங்க போவோம். கூட்டிக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னதுனால வாத்து ரொம்ப சங்கடப்பட்டுருச்சு. அது வேதனையோட அங்க இருந்து போயிடுச்சு. அந்த 3 பேரும் திருவிழாக்கு போறதுக்காக முன்னால போன போது அங்க ஒரு ஆத்த பாத்துடுச்சு. சேவல் அந்த ஆத்துக்குள்ள கால வச்ச உடனே வெளியே வந்துருச்சு. அப்புறம் எலியும் குரங்கும் ஆத்துக்குள்ள இறங்குனாங்க. அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த 3 பேருக்குமே நீச்சல் தெரியாது. இப்ப நம்ம அந்த திருவிழாவுக்கு எப்படி போறது? திருவிழாக்கு போனா இந்த ஆத்த கடந்துதான் போகணும். ஆத்த எப்படி கடக்கிறது? நாம 3 பேருக்கும் நீச்சல் தெரியாதே. நீச்சல் தெரியாததுனால 3 பேரும் ஆத்தங்கரையிலேயே உட்கார்ந்தாங்க. ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அப்போது அந்த வாத்தங்க வந்துடுச்சு. அந்த 3 பேரும் ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அது ஆச்சரியப்பட்டுடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 3 பேரும் ஏன் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க திருவிழாக்கு தானே போனீங்க? ஆமா, ஆனா எங்களால இத கடக்க முடியலையே. ஓ, அவ்வளவுதானா? என்னால நல்லா நீச்சல் அடிக்க முடியும். இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்து தண்ணிக்குள்ள குதிச்சது. தண்ணியில நீச்சல் அடிச்சு அது தன்னோட திறமையே காமிச்சது. 3 பேரும் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வாத்தால அவங்கள மாதிரி குதிக்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனா அதால நீச்சல் அடிக்க முடியும். பிரமாதம் வாத்து, உன்னால நல்லா நீச்சல் அடிக்க முடியுது. தண்ணியில விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். நீ எங்களுக்கு நீச்சல் கத்து கொடுப்பியா? கண்டிப்பா, நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். ஆனா உங்களுக்கு திருவிழாக்கு போக வேண்டாமா? ஆமா, போகணும். ஆனா எங்களுக்கு நீ நீச்சல் கத்து கொடுப்பியா? இத பாரு, நாங்க உன்னை திருவிழாக்கு கூட்டுக்கிட்டு போறோம். ஆமா, அங்க போய் நம்ம நல்லா விளையாடலாம். நீங்க சங்கடப்பட வேண்டாம். நான் உங்களை 3 பேரையும் அந்த பக்கத்துக்கு கூட்டு போவேன். அதுக்கப்புறம் வாத்து தண்ணில இருந்து வெளியே குதிச்சா ஒரு மரத்துண்டை எடுத்துக்கிட்டு வந்தது. அது அதுல ஒரு கயரை கட்டிடுச்சு. அத தண்ணிக்குள்ள இழுத்துக்கிச்சு. அந்த 3 பேரையும் அது மேல ஏற சொல்லிடுச்சு. ஒவ்வொருத்தரா அந்த மரத்து மேல ஏறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துல கட்டி இருந்த நூலை வாத்து தன்னோட மூக்கால பிடிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் நீச்சல் அடிச்சு அந்த மரத்தை இழுத்துக்கிச்சு. பாத்தீங்களா, எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டீங்கல்ல? ரொம்ப நன்றி வாத்து. நீ இல்லன்னா எங்களால திருவிழாக்கு போயிருக்க முடியாது. ஆமா, நீ எங்களோட வந்துடு. நம்ம நல்லா விளையாடலாம். எங்களை மன்னிச்சிடு. நாங்க உன்னை கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம்ல. ஆனா இப்போ உன்னை நாங்க கூட்டிட்டு போறோம். நாம எல்லாரும் சேர்ந்தே ஊஞ்சல் ஆடுவோம். ஆமா, நிறைய சாப்பிடலாம். அங்க போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். வா போலாம். அப்படியா? வாங்க போகலாம். அவங்க முதல்ல வாத்த கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அப்புறமும் வாத்து அவங்களுக்கு உதவி செஞ்சான். அவங்க 3 பேரும் அதையும் கூட்டிக்கிட்டு திருவிழாக்கு போயிடுச்சு. வாத்துக்கு சந்தோஷமாயிடுச்சு. எல்லாரும் திருவிழாவில குமாலம் அடிச்சாங்க.